அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரடவே மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். என்ன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நல்ல இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. சொல்ற அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இன்னைக்கு மார்னிங் வந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட் வந்து கரெக்ஷன் கொடுத்துருந்து எண்ட் ஆஃப் டே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளோசிங் கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 180 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு கன்சர்வேட்டிவ்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு இறக்கத்தை கொடுத்துருக்கு. 540 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. நல்ல ஒரு கரெக்ஷனில் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. மார்னிங் வந்து நல்ல ஒரு பெரிய கரெக்ஷன் இருந்தது. ஆஃப்டர்நூன் முடியும் போது ஒரு நியூட்ரல் ட்ரேட் மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 168 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா ஒரு 699 பாயிண்ட் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 1.5% கரெக்ஷன் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி மட்டும் ஒரு 108% பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. பட் மேபி நெக்ஸ்ட் வீக் கம்பல்சரி எல்லாமே மாற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்தராக எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணிக்கலாம் நம்ம செக் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 2468 கோடியை விற்றுருக்காங்க. டிஐஸ் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 2262 கோடி உள்ள போட்டிருக்காங்க. நல்ல ஒரு சப்போர்ட்ல இன்னைக்கு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுத்த சப்போர்ட் தான் மேக்ஸிமம் எண்ட் ஆஃப் டே வந்து பார்த்தா நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ரொம்ப பெரிய சர்வீ கிடையாது, பட் ஒரு ஆவரேஜ் சர்வீல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்டு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸோட உள்ள போகலாம். என்ன நியூஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HCLோட நியூஸ் தான். HCL என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நகர காலம்ல பார்த்தோன்னா ஒரு 21% பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களுடைய ப்ராஃபிட் சேல்ஸ் எல்லாமே. இதனால என்ன ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா முதலீட்டுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு எல்லாருக்குமே ஒரு பங்குக்கு 22 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ் தான். இன்னைக்கு பங்கு என்ன லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த நியூஸ் கரப்ஷன் கொடுத்தோம் 2251 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு 2.70% கரப்ஷன் தான் கொடுத்துருக்கு. பட் இன்னைக்கு இந்த நியூஸ் வந்ததுலேருந்து கரப்ஷன் தான். ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நல்ல ஒரு சப்போர்ட்ல நம்ம பிடிச்சோம் பங்கு. அகைன் பார்த்தோன்னா நல்ல பீக்ல இருக்கு. நானும் ஆல்மோஸ்ட் அந்த பங்குல சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம பார்த்துருக்க ஃபேவரட் பங்குல HCLம் ஒரு பங்கு தான். நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் கரப்ஷன் கொடுத்தோம், அது வரையும் வெயிட் பண்ணுங்க. நல்ல சப்போர்ட் லெவல் வரும்போது நான் கம்பல்சரி அப்டேட் பண்றேன். இந்த Q4ல என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3916 கோடி பார்த்தீங்கன்னா பிஃபோர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 2994 கோடி வந்து இந்த இயர் பண்ணியிருக்காங்க. பட் இது கம்பேரிசன் பிஃபோர் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸை தான் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இயர் ஆன் இயர் செக் பண்ணிக்கலாம். இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,621 கோடி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க பிஃபோர் இயர். இந்த இயர் ஒரு 15,059 கோடி. இயர் ஆன் இயர் செக் பண்ணும்போது நல்ல க்ரோத் தான் கொடுத்துருக்காங்க. பட் கொடுத்தும் பங்கு வந்து இறக்கத்துல கொடுத்துருக்கு. இவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 4922 கோர்ஸ் உள்ள வந்திருக்கு. டிப்ரெஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 1333 கோடி உள்ள வந்திருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா பங்கு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஓவரால் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருப்போம். ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆல்மோஸ்ட் இறக்கத்துல தான் இருக்குது பங்கு. நல்ல லெவல் கரப்ஷன் வரட்டும். வரும்போது நம்ம உள்ளே போகலாம். அதையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வேதாந்தோட நியூஸ் தான். வேதாந்தோட டிமெர்ஜ் பண்ணாங்க. ஒரு பங்குக்கு 4 பங்கு ஃப்ரீயாக கொடுத்து பங்கு சரியான கரப்ஷன் நான் ஆல்மோஸ்ட் சொல்லியிருந்து தான். இந்த லெவலில் நீங்கள் பிஃபோர் உள்ள லான்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி சரிவு தான் நோக்கி போயிருப்பீங்க. சரியான சரிவு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டுமே ஒரு 63% சரிஞ்சிருக்கு. பங்கை பாருங்க, உங்களுக்கே தெரியும். 64.88% வந்து கரப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணுற லெவல் இப்போதான் நம்ம பிடிக்கணும். இந்த மாதிரி லெவல் கரப்ஷன் ஆகும். 272 இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லெவலில் இந்த ஆரம்பம் உள்ளே போகலாம். அதனால தான் நான் வெயிட் பண்ண சொன்னேன். பங்கு இறக்கத்தில் வரும்போது நம்ம உள்ளே போகலாம். பங்கு பிரிக்கும் போது கம்பல்சரி நிறைய டிப்ரிசியேஷன் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த 4 பங்கும் பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அது அனௌன்ஸ் வரும் உங்களுக்கு. வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே அந்த பங்குகள் கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோ ஆட் ஆகும். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி டைம்ல நீங்கள் பங்கை சூஸ் பண்ணுங்க. இந்த லெவலில் நல்ல கரப்ஷன். வெயிட் பண்ணி பங்கை பிடிங்க. மிஸ் பண்ணாமல் பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் அடுத்த பங்கு பார்த்தா பஜாஜ் ஃபினான்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். பஜாஜ் ஃபினான்ஸ் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 0.75% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 937 க்ளோஸ் ஆயிருக்கு. கரப்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரப்ஷன் ஆகட்டும். நம்ம 800 கிட்ட பிடிச்சோம். அகைன் அந்த லெவல் வரட்டும். அட்லீஸ்ட் ஒரு 850 கிலோ போச்சு நம்ம கன்சிடர் பண்றது யோசிக்கலாம். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு அடுத்த பங்கு பஜாஜ் ஃபின்சர்வில் பார்க்கலாம். ஃபின்சர் பார்த்தீங்கன்னா 2 நாளாவே கரப்ஷன் தான் இருக்கு. 1747 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு என்ன ரீசன் தெரியும். இவங்க கொடுக்குற கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா செபி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கனால பங்குகளை போட்டு அடிச்சிருக்காங்க. பேடிஎம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர் இந்த ஃபினான்ஸ் செக்டர் எல்லாமே கொஞ்சம் இறக்குறதா இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி கம்பல்சரி இதில் கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கிடைச்சிச்சுன்னா கம்பல்சரி உள்ள போகலாம். நம்மளோட சப்போர்ட் லெவல் உங்களுக்கு சொல்லிட்டேன். 1631 ரூபா. ஒரு 1650 கிட்ட வந்துச்சுன்னா கம்பல்சரி உள்ள போங்க. நல்ல ஒரு பையிங் லெவல், பெரிய கம்பெனி, மிஸ் பண்ணாம பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு 3% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 342 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கிட்ட சரிவில் இருக்கு பங்கு.
ஸோ இன்னும் கரெக்ஷன் எதிர்பார்க்குறேன். இந்த பங்கு இந்த லெவலில் பிடிக்கலாமான்னு ஒரு சில கொஸ்டின் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பீக்கில் போயிட்டு இருக்கு பங்கு. ஸோ இன்னும் கரெக்ஷன் ஆகட்டும். கரெக்ஷன் ஆகலாம் நான் கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு நல்ல லெவலில் கிடைச்சது, ஒரு 300 கிட்ட கிடைச்சது. நான் அந்த லெவலில் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஒரு சில நண்பர்கள் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாங்காதவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்தோன்னா உள்ளே போகலாம். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பிஎஃப்சி தான் கொண்டு வந்திருக்கேன். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3.52% கரெக்ஷன் ஆயிருக்கு. பங்கு நல்ல பீக்ல போயிட்டு இப்போ கரெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ எங்க இருக்கு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கனாலே ஆல்மோஸ்ட் 480 டச் பண்ணிட்டு அகைன் பார்த்தா ஒரு ரிவர்ஸில் போட்டுருச்சு. ஸோ அகைன் கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். ஒரு 400 கீழே பிரேக் ஆகட்டும். அப்போ நம்ம உள்ளே போகலாம். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. நம்ம 378 நம்ம பை பண்ணோம். ஸோ நல்ல கரெக்ஷனில் பிடிச்சோம். அகைன் ஒரு நல்ல ப்ராஃபிட்ல நம்ம இப்போ செல் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ அகைன் பார்த்தா கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. வரட்டும், வந்தவொடனே நான் கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். அதுவும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. அது வரையும் அவசரப்படாதீங்க. ஸோ எனக்கு அடுத்த பங்கு பார்த்தா யூனிவர்ஸ் ஸ்பிரிட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் 2.48% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 1329 ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் பிஃபோர் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடியே இந்த பங்கு அப்டேட் பண்ணேன். நல்ல கட்ட சரிவில் கிடைச்சது. அகைன் பீக்கில் போயிடுச்சு, பிடிக்க முடியல. அகைன் கரெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் இறங்கட்டும். இறங்கிச்சு நம்மளுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த வாய்ப்பு வந்து பிரகாசமாக தெரியுது. இறங்க இறங்க நம்ம பங்கை சூஸ் பண்ணலாம். அவசரப்பட்டு இந்த லெவலில் பிடிக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டு இந்த பங்கை சூஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா அமராஜா பேட்டரி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பங்கு வந்து நல்ல லெவலில் கிடைச்சிது. நான் மிஸ் பண்ணிட்டு இந்த பங்கை வாங்காம. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட சரிவுக்காக போராடிட்டு இருக்கு. சரி வரட்டும், வந்தவொடனே உள்ளே போகலாம். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி உள்ளே போங்க. புரிதல் இல்லாமல் உள்ளே போகாதீங்க. அவசரப்பட்டு உள்ளே போனால் லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். 800 பிரேக் ஆகட்டும். அப்போ நம்ம யோசிக்கலாம் உள்ளே போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அது வரையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா ஆர்இசிஎல்டி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆர்இசிஎல்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 355 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம பிடிச்ச லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 305 கிட்ட நம்ம பிடிச்சோம். ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல லெவல் பங்குல பிடிச்சது. ஸோ நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. அகைன் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இறங்கிச்சா நம்ம வாங்கிட்டே இருக்கலாம். ஸோ ஏறினாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் தான். ஸோ இறங்கும்போது நம்ம பங்கு பிடிக்கலாம். ஸோ பங்கு இறங்க இறங்க தான் நம்மளுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது கம்பல்சரி நான் வீடியோவில் கொடுப்பேன். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அது வரை வாட்ச் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நம்ம பொறுமையாக இருந்தால் தான் ஒரு சில விஷயத்த நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். அந்த பொறுமை இருந்தால் தான் மார்க்கெட்டில் கம்பல்சரி நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம கெயின் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பங்கு பிடிங்க, அவசரப்படாதீங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு கொண்டு வந்திருக்க பார்த்தோன்னா அசோக் லேலண்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். நல்ல கட்ட சரிவில் இருக்கு. ஸோ அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நல்ல சரிவில் போயிட்டு இருக்கு பங்கு. இந்த லெவலில் பிடிக்கிற நினைக்கும் தரமாக பிடிங்க. ஸோ நான் சொன்ன உங்களுக்கு பிஃபோரவே எனக்கு ஒரு நல்ல லெவல் கிடைச்சது. ஒரு 115-12 ரூபா கிட்ட நான் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகிட்டு அகைன் நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் போயிடுச்சு. ஸோ அகைன் இந்த கரெக்ஷன் வராது. பட் இருந்தாலும் ஒரு 130 கிட்ட வரட்டும். அகைன் நம்ம உள்ளே போகலாம். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 150 கிராஸ் ஆகட்டும். கீழே வந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ண பற்றி யோசிக்கலாம். நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் தான் போயிட்டு இருக்கு. செல்லிங் ப்ரெஷர் கம்மியாயிட்டு பையிங் ப்ரெஷர்ல போயிட்டு இருக்கு. ஸோ மேபி பங்கு நெக்ஸ்ட் வீக் ஏற வாய்ப்பு அதிகம். இந்த லெவலில் கன்சிடர் பண்ணாலும் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா எஸ்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 658 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல சரிவில் கிடைச்சது 560 ரூபா. ஸோ அகைன் அதுக்கிட்ட சரிவு இதில் எதிர்பார்க்குறேன். ஸோ இறங்கிச்சா இன்னும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏறினாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு கெயின் தான். ஸோ அவசரப்படாமல் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்ல லெவல் பங்கு வரணும், உள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா ஐசிஐசி பேங்க் தான். ஐசிஐசி பேங்க் பார்த்தா இன்னைக்கு 1666 க்ளோஸ் ஆச்சு. மார்னிங் பார்க்கும்போது நல்ல சரிவில் இருந்துச்சு. அகைன் நல்ல ஒரு புல் பேக் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் போயிட்டு இருக்கு. பையிங் ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷரும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த கேண்டல்ஸ்டிக் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு. ஸோ கம்பல்சரி மேபி வாய்ப்பு நேரதான் வாய்ப்பு அதிகம். மண்டே எப்படி ஆகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே அடுத்த பங்கு பார்த்தோன்னா ஆக்சிஸ் பேங்க் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தோன்னா 1225 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளோட சப்போர்ட் சொல்லிட்டேன் 1161 ரூபா. வரட்டும், கம்மியாக வாங்கலாம். அவசரப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க. பீக்கில் வாங்கியிருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா ஆவரேஜ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஸோ இறங்கிச்சுன்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு HDFC பேங்க். HDFC பேங்க்ல இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு. சார் நான் உள்ள போனால் 769 கிட்ட வந்துச்சு. நான் அகைன் ஒரு பையிங் போட்டேன். ஸோ அகைன் நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு அப் அண்ட் மூவ்மெண்ட் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் பையிங் ப்ரெஷர் போயிட்டு இருக்கு. ஸோ மேபி அடுத்த கேண்டல்ஸ்டிக் கம்பல்சரி மேலே ஏற வாய்ப்பு இருக்கு. அகைன் இறங்கவும் ரிவர்சல் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ரிவர்சல் ஆச்சு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நம்ம பிடிச்சா போதும். மார்க்கெட்டில் கம்பல்சரி அந்த ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி இந்த பங்கை சூஸ் பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். சரி, அடுத்த பங்கு ரெடிங்டன் கொண்டு வந்திருக்கேன். ரெடிங்டன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன்ல இருக்கு. கரெக்ஷன் கொடுத்து அகைன் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கு. பார்த்தாலே தெரியும் கெனஸ்டிக்ல பையிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் வீக் கம்மியாக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி இந்த பங்கை சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பங்கு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஸோ கன்சிடர் பண்ண நண்பர்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அவசரப்படாமல் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட்டில் கம்பல்சரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அந்த பங்கை மட்டும் நம்ம சூஸ் பண்ணாலே போதும்.
ஸோ நல்ல லெவலில் பங்கு வரும்போது நம்ம உள்ளே போகலாம். அது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஸோ எல்லா நம்பருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.